अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बी शरह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான மாபெரும் இந்த மீலாது மாநாட்டிற்கு சிறப்பான முறையில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்கடை ஜமாஅத்தினுடைய ஹதீபும் இப்ராஹிம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வருமான ஹசரத் பெருந்தகை அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, இங்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, என் ஆசிரிய தந்தைமார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நாயகத்தின் நேசத்தை முழுமையாக தந்தருள் புரிவானாக. உலகத்திலே சில பேர்களுக்கு பெற்றெடுத்த தாயின் மீது, தாய் தந்தையர்கள் மீது அதிக நேசம். சில பேர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் மீது அதிக பாசம். சில பேர்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது அதிக பாசம். சில பேர்களுக்கு குடும்பத்தினர்கள் என்றால் ரொம்ப பிரியம். சில பேர்களுக்கு சொத்து என்றால் அதிக பிரியம். சொத்து சேர்ப்பதிலேயே ரொம்ப குறிவாக இருப்பார். சில பேர்களுக்கு கட்டிய வீட்டின் மீது அதிக பிரியம். வீட்டை அலங்காரம் பண்ணுவதே ஒரே உடைச்சி கட்டிக்கிட்டே இருப்பான். சில பேர்களுக்கு மனைவிமார்கள் மீது அதிக பிரியம். அதனால் தாயை கூட சிலவன் துரத்தி விட்டுறான் மனைவியின் மீது உடைய பிரியத்தில். இப்படி பாசங்களை பலவிதமாக உலகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்கான ஆபாவுக்கும், தாய் தந்தையர்களை நேசிப்பவர்களே, உங்கள் நேசத்தை தாய் தந்தையை விட ரசூலுல்லாஹ் மீது நேசத்தை அதிகமாக்குங்கள். பிள்ளைகளை நேசிப்பவர்களே, உங்களுடைய பாசத்தை உங்கள் பிள்ளைகளை விட, குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்கள் பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ்வை நேசி. சகோதரர்களை நேசிப்பவர்களே, இஹ்வானுக்கும், உங்கள் தோழர்களை விட ரசூலுல்லாஹ்வை நேசி. மனைவிமார்களை நேசிப்பவர்களே, உங்கள் நேசத்தை ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக்குங்க. அசுவாஜுக்கும், உங்கள் மனைவிமாரை விட ரசூலுல்லாஹ் நேசத்தை அதிகமாக்குங்க. சொத்தை நேசிப்பவர்களே, அம்வாலு நிக்தரஃப்துமூஹா ஒ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, உங்க தொழிலை விட, சொத்தை விட ரசூலுல்லாஹ்வை நேசி. வீட்டை பல கோடிகள், ஒரு கோடி செலவு பண்ணி நான் கட்டியிருக்கிறேன் என்று வீட்டை அதிக நேசிப்பவர்களே, ஓ மசாக்கீனு தரலவுனஹா, வீட்டை விட ரசூலுல்லாஹ்வை நேசி. இப்படி நேசிக்காத வரை, உங்களுடைய உள்ளத்தில் எம்பிரான் இடம்பெறாத வரை நீங்கள் என்னுடைய நேசத்தை பெற முடியாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அன்பாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்கிறார். இந்த ஆயத்தை நம் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஓதுகிறோம். இந்த ஆயத்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதோ இல்லையோ, சஹாபாக்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. சஹாபாக்கள் சில பேர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை, தந்தையை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை நிரூபிக்க தயாரானார். சஹாபாக்களிலேயே 4 தலைமுறையும் சஹாபியாக இருந்த பாக்கியம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமுறைக்குத்தான் கிடைத்தது. 4 தலைமுறையும் சஹாபியாக இருந்தார். அவர்கள் சஹாபி. அவர்கள் வாப்பா அபு குஹாஃபா மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் சஹாபி. அவருடைய மகளார் அஸ்மா பின்த் அபூபக்கர் சஹாபி. அவர்கள் பெற்றெடுத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி. இது மாதிரி ஒரு தலைமுறை கிடைக்குமா? 4 தலைமுறையும் ரசூலுல்லாஹ்வை கண்ட பாக்கியம் சஹாபாக்கள்லேயே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எந்த சஹாபிக்கும் கிடைக்கல. ஆனால் ஒரு காலத்தில் அபூ குஹாஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வராத நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசினார். ஒரு முறை தஃப்சீர் குர்துபியில் எழுதுவார்கள், இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசினவுடன் ஃபலத்தமா வஜ்ஹஹு,
அவருடைய கன்னத்திலே அறைந்து தன்னுடைய தந்தை என்று கூட பார்க்காமல், தன்னை விட வயது மூத்தவர் என்று கூட பார்க்காமல், வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காதவர், ரசூலுல்லாவுக்கு மரியாதை கொடுக்காதவர் அவர் எவ்வளவு பெரிய வயது உள்ளவராக இருந்தா என்ன என்று அவரை அடித்து தலைகீழாக அவரை மலர்த்தினார் என்று தப்சீல் எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிக கண்டித்தார். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் ஒன்று ஷரஹுல் அகாயிதில் எழுதுவார்கள், ரசூலுல்லாவுக்கு அடுத்து சிறந்தவர்கள் சஹாபாக்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவனுக்கு ஈமான் போயிடும். ரசூலுல்லாவுக்கு அடுத்து இவ்வளவு பெரிய சிறப்பு எதனால கிடைத்தது? கஸாலி இமாம் விளக்கம் சொல்வார்கள், மா ஃபல்லலக்கும் அபூபக்கர் பி கஸ்ரத்தி ஸலாத்தின் வலா சியாமின். அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹாபாக்கள் எல்லோரை விட சிறப்பு கிடைத்தது தொழுகையினால் அல்ல. இன்னைக்கு சில தொழுகையினால உயர்வு நினைச்சிட்டு இருக்கான் சில பேர். அதிக தொழுகையினால் அல்ல அபூபக்கர் அவர்களுக்கு சிறப்பு கிடைக்கவில்லை. வலா சியாமின் அதிக நோன்பினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்கவில்லை. வலாக்கின் உக்கிர பி கல்பிஹி பி சுஹபத்தி பி பரக்கத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த உண்மையான அந்த பக்தி, அந்த பற்று, நேசம், நெருக்கம், அந்த குரு பக்தியினால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அது ஈமான் என்றால் ஹுப்புர் ரசூல் என்ற அந்த ஈமானை வைத்தால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஹுப்புர் ரசூலை வைத்தாலும் என்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹுப்புக்கு நிகராகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களை தவிர்த்து ஏன் தன்னுடைய தந்தையை விட ரசூலுல்லாஹ் நேசம் என்பது நிரூபித்ததனால தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றார். சஹாபாக்கள்லயே 4 பேருடைய கபர்ல ரசூலுல்லாஹ் இறங்கி இருக்கிறாங்க. வஃபாவுல் வஃபா என்ற கிதாபில் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் கபர்ஸ்தான்ல இறங்குனதே கிடையாது, மேலதான் நிற்பாங்க. ஆனா அப்படி இறங்குறது 4 பேருடைய கபர்ல மட்டும் இறங்கி இருக்கிறாங்க. ஒன்னு ஹதீஜா நாயுடைய கபர்ல இறங்கி இருக்கிறாங்க. ஹதீஜானுடைய மகன், அது எந்த மகன் குறிப்பு எழுதப்படலை, ஹதீஜானுடைய மகனுடைய கபர்ல இறங்கி இருக்கிறாங்க. 5 பேருடைய கபர்ல இறங்கி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 அல்ல 5. ஆயிஷா நாயினுடைய தாயார் உம்மு ருமானுடைய கபர்லையும் இறங்கி இருக்கிறாங்க. சொர்க்கத்திலே ஹூர்லிம் பெண்ணை, சொர்க்கத்து ஹூர்லிம் பெண் ஒரு பெண்ணை உலகத்திலே பார்க்கணும் என்றால் ஆயிஷாவின் தாயார் உம்மு ருமானை பாருங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய மிகப்பெரிய பாக்கியம் உள்ள பெண்ணுடைய கபர்ல இறங்கினாங்க. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ரசூலுல்லாஹ்வை வளர்ப்பு தாயான ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர்லையும் இறங்கினாங்க. 3 பெண் 2 பேர் ஆண். கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு துல் பிஜாதைன் என்ற ஒரு சஹாபியினுடைய கபர்லையும் இறங்கினாங்க. சரி, மற்றவங்க இறங்குறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்துல்லாஹ் இப்னு துல் பிஜாதைன் என்பவர் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம் அல்ல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் பிஜாதைன் என்ற சஹாபியினுடைய கபர்ல இறங்குறாங்க? ஏன் அவருடைய உள்ளே இறங்கி அவர் ஜனாசாவை ஏன் ரசூலுல்லாஹ் வச்சாங்க? அதுக்கு விளக்கம் எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பயணம் போகும்பொழுது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பாதை ஒழுங்காக தெரியல, எந்த இடத்துல போகணும். சில நேரத்தில் 3 ரோடு 4 ரோடு ஒரே நேரத்தில் பிரியும். அது எந்த ரோடு போகணும் டிரைவரே சில நேரத்தை தடுமாறிட்டு நிற்பான். அவன் பல நேரத்தில் போயிருப்பான். ரசூலுல்லாஹ் கூட ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ற ஒரு அனுபவசாலி வழிகாட்டி கூட இருக்கிறாரு, அவரே திணறி நிற்கிறார். அந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு துல் பிஜாத் அவர்களுக்கு அந்த இடத்துல அவங்க சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு பாதை தெரிகிறது. நமக்கு தெரியுமில்ல, ஒரு வெளியூர் வாசி ஒரு இடத்துக்கு அப்படி திணறி நிற்கும்போது இவர் எங்கேயோ போகணும்னு திணறாருங்கிற நம்மளே அவருக்கு வழிகாட்டி விடுவோம் சில நேரத்தில் மனிதாபிமான முறையில். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார் அப்துல்லாஹ் இப்னு துல் பிஜாதே. அவர் தந்தை சொன்னார், மரியாதையா நீ உள்ள போ, யாருக்கு நீ வழிகாட்ட தேவையில்லை, நீ உள்ள போன்னு சொன்னார். நான் வழிகாட்டத்தான் செய்வேன். உடனே வீட்டில் அவரை கொண்டு போய் அவருடைய வேட்டி சட்டைகளை எல்லாம் அப்படி அவுத்துட்டார், நிர்வாணப்படுத்திட்டார். வேஷ்டி சட்டை உறிஞ்சா நம்ம வெளியே போவோமா? இப்போ போய் நீ வழிகாட்டு. சின்ன பிள்ளைன்னு சொன்னால் டவுசரை கலத்தி போட்டு ஓடி போயிடும். பெரிய ஆள் பார்த்தீங்களா? அப்படியே அவர் என்ன நினைச்சாரு, வேஷ்டி சட்டையை அவுத்த உடனே மானத்தினால வெளியே போக மாட்டார். நீ மானபங்கப்படுத்தினாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு துணி, ஒரு முடியாலான ஒரு துணியை கோமணம் பண்ணிட்டு நேரம் வெளியே போயிட்டார். உன் வீடே எனக்கு தேவையில்லை, உன் சகவாசமே தேவையில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் உண்டோன்னு சொல்லுவாங்க. அது எந்த தந்தை? ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தந்தை அல்ல. தன் தந்தையை விட்டுவிட்டு மானபங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை என் ரசூலுடைய நேசத்தை நான் விடமாட்டேன் என்று நபியவர்களுக்கு வழிகாட்டிய காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபூரில் இறங்கினான். இறங்கினது மட்டும் இல்லைங்க, தபூக் யுத்தம்
அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தபூக் யுத்தத்தில் ஒரு நைட்டு நான் வெளியே போனேன், லைட் எரியுது, இருட்டு நேரத்தில் லைட் எரியுதுன்னு அந்த இடத்துக்கு போனேன். 2-3 பேர் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அப்துல்லாஹி இப்னு துல் பிஜாதின் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தா இருக்கிறாங்க. கபூரில் மேலே யார் நிற்கிறான்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் நின்று ஜனாசாவை எடுத்து கொடுக்குறாங்க. வேற யாருமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூருக்குள்ளே நிற்கிறாங்க. உள்ள அடக்கிட்டு மேலே நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அம்சைத்து ராலியன் அன்ஹு ஃபர்லான். யா அல்லாஹ், இவரின் மீது இன்று நான் மாலையிலே மிக திருப்தி உள்ளவனாக இருந்தேன், இவரை நீயும் திருப்தி கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர். இந்த உலகத்தில் எத்தனையோ பாக்கியங்கள் இருக்கிறது. குழந்தை செல்வம் இருக்கிறது, அது ஒரு பெரிய பாக்கியம்தான். கல்வி ஞானம் இருக்கிறது, அது ஒரு பெரிய பாக்கியம்தான். தொழிலில் பரக்கத்து இருக்கிறது, அது ஒரு பெரிய பாக்கியம்தான். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதி இருக்கிறது, பெரிய பாக்கியம்தான். ஆனா எல்லாத்தையும் விட அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெரிய பாக்கியத்தை சொல்றான், ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர். ஒரு மனிதனை நான் சிறிது அளவுக்கு பொருந்திக் கொள்வேன் என்றால் அது மிகப்பெரியதுங்கிறான் அல்லாஹ். என்னுடைய பொருத்தம் சாமானியமாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. அத்தகைய ஒரு மிகப்பெரிய பொருத்தத்தை இறைவா, உன் பொருத்தத்தை இவருக்கு குடுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தான். அந்த ஜனாசாவுக்கு மேலே நின்ன அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த இடத்துல நான் நினைச்சேன், யா லைத்தனி சாஹிபு ஹுஃப்ரா, இந்த கபர்ல உள்ளவர் நம்மளா இருக்கக்கூடாதா, நாம இந்த கபர்வாசியா இருக்கக்கூடாதா? என்னங்க இந்த மையத்து நாம இருக்கக்கூடாதா? நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்துல மையத்து ஆவோம். இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துங்கிறான் அல்லாஹ். நீ ஒரு நாள் மையத்தா தான் ஆகணும். எல்லோரும் நீங்கள் மையத்தா அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். ஆனா நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மையத் என்பது நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் இந்த மையத்தை நீ பொருந்திக்கொள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ்விடத்தில் இருந்து அதுக்கு ரத்து இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையை விட மேலானவர் என்ற நிபந்தனை நிரூபித்ததனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, மறுமையின் வெற்றியை வாங்கி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்துல்லாஹ் என்ற ஒரு சஹாபி வந்து சொன்னார், நாயகமே, இப்கி ஃபலுலத்தம் மின் ஷராபிக்க யா ரசூலல்லாஹ், நீங்க குடிக்கிற தண்ணியில் மிச்ச தண்ணி கொஞ்சம் வச்சு வைங்க. எதுக்குப்பான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, என் தகப்ப முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருக்கான் அப்துல்லாஹ் இப்னு உபை, திருந்தாத ஜென்மமாக இருக்கிறான் நாயகமே, மருந்து கொடுத்தாலும் திருந்த மாட்டான், உங்களுடைய மகத்தான இந்த பானத்தை கொடுத்தாவது அவன் திருந்தணும். லஅல்லாஹு அன் யுதஹிர கல்பஹு, உங்க மிச்ச மீதியான இந்த பரக்கத்தான பானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணீர் இருக்கே, ஜம்சம் தண்ணீர், மாவு ஜம்சம் ஷிஃபாவுல் லிகுல்லி தா, ஜம்சம் தண்ணீர் எல்லா நோய்க்கும் மருந்து. ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப பசிக்காக கொடுத்தால் பசி நீங்கும், தாகத்துக்காக குடித்தால் தாகம் நீங்கும், நோய் நிவாரணத்திற்காக குடித்தால் நோய் நிவாரணம் நீங்கும். என்ன துவாவை நினைத்து நியத்து வச்சு கொடுத்தாலும் அந்த நியத்து கிடைக்கும் சொன்னாங்க ரசூல். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது உயர்ந்த துவாவை என்ன செய்தாங்க. ஆலிம்கள்லேயே முற்காலத்தில் வாழ்ந்த சிறந்த ஆலிம்கள் ஒருவர் இப்னு ஹுசைமா, முஹத்திஸ் இப்னு ஹுசைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறந்த, அவர் காலத்திலே அவர் தன்னிகர் இல்லாத முஹத்திஸாக ஹதீஸ் மேதையாக இருந்தார். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க உயர்ந்த இல்மை எப்படி நீங்க பெற்றி? சொன்னார்கள், நான் ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன துவாவை ஓதுனேன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை தான் கேட்டேன், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். அதே மாதிரி அல்லாமா ஹத்தீபே பக்தாதி, தாரீகே பக்தாத் என்று உலக பிரசித்தி பெற்ற வரலாற்று நூல், அல்லாமா ஹத்தீபே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது நான் 3 துவா செய்தேன். யா அல்லாஹ், என்னுடைய தாரீகை பக்தாத் உலக பிரசித்தி பெற்ற வரலாறு, என்னுடைய நூல் அனைத்தும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளுக்கு இன்னைக்கு தலீலாக எடுக்கப்படக்கூடிய முக்கியமான நூல். இது பக்தாத் முழுவதும் பேர் சொல்லப்படணும், எல்லோருக்கும் அங்கீகரிக்கணும், என்னுடைய நூலை எல்லோரும் போதிக்கணும், படிக்கணும். மன்சூர் பல்கலைக்கழகத்தில் நான் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும், இதை நூலை போதிக்க வேண்டும். பிஷ்ருல் ஹாஃபி என்ற இறைநேசருக்கு அருகில் நான் அடக்கப்பட வேண்டும் என்று 3 துவாவை கேட்டேன். அந்த 3 துவாவை ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த 3 ஹாஜத்தையும் தந்தா என்று சொன்னான். இன்னைக்கு பார்த்தீங்களா, அந்த துவாவினால தாரீகை பக்தாதை எல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆளெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் அளவுக்கு, உலகளாவிய அளவுக்கு அல்லாஹ் அந்த நூலை விளம்பரப்படுத்திட்டான் அந்த துவாவினால். அப்ப ஜம்சம் தண்ணீர் என்பது அவ்வளவு பெரிய சுரம். மிம்மாயி ஜம்சம கான கசுலு சுதூரிஹி,
ஜம்சம் தண்ணீருக்கு இந்த சிறப்பு கிடைத்ததே ஜம்சம் தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை 5 முறை கழுகப்பட்டதனால தான் ஜம்சமுக்கு சிறப்பு. ஜம்சம் உடைய நீர் ஹவுலுல் கௌசரை விட சிறந்ததுன்னு ஹாஷியாவில் எழுதுவாங்க. ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோடு அல்லாஹ் தஆலா ஹவுலுல் கௌசர் சிறந்ததுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இருதயத்தை அறுக்கும் பொழுது ஹவுலுல் கௌசரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கழுகி இருப்பாங்க. ஹவுலுல் கௌசருக்கு சிறப்பு கிடைச்சதே ரசூலுல்லாஹ்வுடைய உடலோடு சேர்ந்ததுனால தான். அப்ப ஹவுலுல் கௌசர் அந்த ஜம்சம் தண்ணீருக்கு இவ்வளவு பெரிய நோய் நிவாரணம் சொன்னா, ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு சஹாபாக்கள் அடிக்கல, சண்டை போடல. ஆனா ரசூலுல்லாஹ் காரி உமிழ்ந்தா அந்த காரலுக்காக அடிச்சு கொள்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர்கள் தன்னுடைய முகத்திலே அந்த காரலை தேய்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு சாதாரணமா பக்கத்துல ஒரு ஆள் மீது நம்ம அறியாம தும்மிட்டா அவர் மேல எச்சி பட்டுட்டுன்னு சொன்னா, தயவு செய்து வாசல் எதிர்புறம் நிற்கக்கூடிய வாகனங்களை பாதைக்கு இடையூறு இல்லாமல் ஒதுக்கும்படி விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம அறியாம ஒரு ஆள் மீது தும்மிட்டா, ஏங்க பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, மேலே ஏங்க தும்புறீங்க, புது சட்டையில் அங்கே போட்டிருக்கிறேன்னு எரிச்சப்படுறான். ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காரி துப்ப மாட்டாங்களா, நம்ம மேல காரி உமிழ மாட்டாங்களா? தன்னுடைய முகம் சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வீடுகளுக்கு வந்த கிணறுல தண்ணியை குடிச்சிட்டு சில பிள்ளைகள் மேல் வாயால உமிழ்கிறார். அதை பெரும் பாக்கியமாக சஹாபாக்கள் கருதினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு தடவை குடிச்சு தண்ணி மிச்சம் வைங்க நாயகமே, உங்க தண்ணீரை என்னுடைய தகப்பனுக்கு கொடுக்கணும், அவன் முனாஃபிக்கின் தலைவனாக இருக்கிறான், அவன் குணம் திருந்தணும் என்று சொன்னான். ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு கொடுத்தான். அதை தண்ணீரை கொண்டு வந்து தகப்பன் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு கொண்டு கொடுத்தான். அவன் குடிச்சான். குடிச்சு முடிச்ச பிறகு அவருடைய மகன் சொன்னாரு, நாயகமே, என் அருமை தந்தையே, நீங்க குடிச்சீங்கல்ல, அது என்ன தண்ணி தெரியுமா? ரசூலுல்லாஹ் குடிச்சு விட்டு மிச்சம் வச்ச தண்ணியை தான் உங்களுக்கு கொண்டு தந்தேன். அதான் உங்க உம்மாவுடைய மூத்திரத்தாப்பா நான் குடிச்சேன் இவ்வளவு நேரம். அவனுக்கு தெரியும் நம்ம குடிச்சது ரசூலுல்லாஹ்வுடைய தண்ணீரை, மிச்ச தண்ணீரை குடிச்சோம் தெரிஞ்சு கூட அதை கேவலப்படுத்துறதுக்கு சொன்னா, நான் குடிச்சது அந்த ஃபதுலத் அல்ல, உன் உம்மாவுடைய பவுல குடிச்சேன். உடனே ஒரு ஆத்திரத்துல சொன்னாரு, பவுல குடிக்கல, என் தாயின் பவுல குடிக்கல, நீ ரசூலுல்லாஹ்வுடைய பவுலையே குடிச்சிருக்க. கோபத்துல சொன்ன, நீ இதை கொண்டு வந்ததுக்கு பதிலாக அல்லா ஜீத்த பி பவுலி உம்மி, உன் தாயின் பவுலை கொண்டு வந்திருக்க கூடாதா, சிறுநீரை கொண்டு வந்திருக்க கூடாதா? அட பாவி, நீ திருந்தனும் சொன்னிதானப்பா, நான் அதை கொண்டு வந்தேன், இதை குடிச்சுக்கிட்டு இவ்வளவு மோசமா நீ பேசுறியே நாய். தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்து சொன்னாங்க, நாயகமே, இனிமேல் என் தகப்ப உயிரோடு இருக்கக்கூடாது. நாயகமே, என் தகப்பனை நீங்க வெற்றா இருந்தா அந்த பொறுப்பை வேற யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னா வேற யாரும் வெட்டிட்டு என் தகப்பனை வெட்டினவன் யாராவது நடமான எனக்கு அவனை பார்த்துட்டு வெட்டாம இருக்க முடியாது. என் தகப்பனை வெற்றதா இருந்தா என் கையில பொறுப்பு கொடுங்க, நானே வெட்டியறேன். என் தந்தையை விட ரசூலுல்லாஹ் மிக அதிக உகப்பு என்பதை நிரூபித்து காட்டினார்கள் சஹாபாக்கள். ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். நபி உங்களை கட்டி பிடிச்சு முத்தினார், காலை முத்தினார். முத்திட்டு ஆர்வத்தில் சொன்னார், நாயகமே, முர்லி பிமா அஹ்பப்த லா அஸீலக அம்ரா, நீங்க விரும்புறதை உத்தரவிடுங்கள், உடனே செய்ய தயாராக இருக்கிறேன், மாத்தமே செய்ய மாட்டேன், என்ன சொன்னாலும் செய்யற நாயகமே. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொன்னாங்க, உக்குத்துல் அபாக்க, உன் தகப்பனை போய் வெட்டுப்பா, என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லிய உன் தகப்பனை போய் வெட்டு. வேகமா ஓடினார். இந்த சின்ன பிள்ளைங்க அந்த பேஜ் குத்திட்டு இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த சந்தோஷம். சிறு வயது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது நேசம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இளைஞர்களை எவ்வளவு மோசமாக கெடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு ஹுப்புர் ரசூல் சஹாபாக்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு சிரமங்களை 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமா கஷ்டப்படுற அளவுக்கு இந்த சமுதாயத்தையே சீர்கெடுத்துட்டாங்க, இளைஞர்களையே கெடுத்துட்டாங்க. அந்த இளம் வாலிபர், நாயகமே என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்ன, உன் தகப்பனை போய் வெட்டிட்டு வாப்பா. வெட்ட போனா ஏன் வெட்ட சொல்றீங்க, என்னங்க நீங்க தகப்பனை போய் வெட்ட சொல்றீங்க கூட கேட்கல. ரசூலுல்லாஹ் உடனே சிரிச்சுக்கிட்டே பாங்க, வா மா இன்னி லம் உபஅஸ் பி கதிஅத்திர் ரஹம், எந்த சொந்த பந்தத்தையும் வெட்டுவதற்கோ முறிப்பதற்கோ உறவை அறுப்பதற்கோ அனுப்பப்பட்டவன் அல்லப்பா நான் என்று ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. எவ்வளவு நேசம். இளம் வயதிலே சில வருஷங்களுக்கு பிறகு சோக்குறைவாயிட்டாங்க. வாலிபத்திலேயே அந்த சஹாபி இறந்துட்டாங்க. அவர்கள் தான் தல்ஹத் இப்னுல் பராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், அவங்க சக்கராத்து நிலையில என்னை வந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வியாதி மரண வியாதி, இந்த வியாதியில இவர் மீள மாட்டார், இவர் இறந்து விட்டால் அஜ்ஜிலூனி, உடனே நைட்டு சாமமானாலும் பரவாயில்ல, நடுநிசி நேரமா இருந்தால் எனக்கு தகவல் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சஹாபி மயக்க நிலையிலிருந்து தெளிவான பிறகு ரசூலுல்லாஹ் தன்னை வந்து பார்த்து போன செய்தி கேள்விப்பட்டு, நான் இறந்துட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் தெரிவிக்க கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு உயிருக்கு ஆபத்தே யூதர்களை கொண்டுதான். நம்ம வீட்டு பாதை யூதர்கள் இருக்கக்கூடிய பாதை. என்ன பார்க்க வர்ற வழியில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்று நான் பயப்படுறேன்.
ரசூலுல்லாவுக்கு நான் இறந்து அடக்கின பிறகு தகவல் தெரிவிங்கன்னு சொன்னாங்க. வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாவுடைய நேசத்தோடு வஃபாத்தானார்கள் சஹாபாக். காலையில் தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு மரண செய்தியை கேள்விப்பட்டு தனக்கு தெரிவிக்கப்படாததற்கு காரணம் அவருடைய ஹுப்புர் ரசூல் என்பதை ரசூலுல்லாஹ் விளங்கிக் கொண்டு அவருடைய கபருக்கு வந்து அவன் ரெண்டு கையை உயர்த்தி அல்லாஹும்ம இல்க தல்ஹா, அல்லாஹும்ம இல்க தல்ஹா, அந்த தல்ஹக்கு இலை ஒஹுவ யல்ஹக்கு இலை, அந்த தல்ஹக்கு இலை ஒஹுவ யல்ஹக்கு இலைக்க. யா அல்லாஹ், தல்ஹாவை நீ மறுமையிலே சந்திக்க வேண்டும். எந்த சந்திப்பு தெரியுமா? முழுமையான சந்திப். நீ அவரை பார்த்து சிரிக்க வேண்டும், அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். சிரிப்புனா என்னங்க? அல்ல நம்மள மாதிரி சிரிக்க பல்ல காட்டி சிரிக்கிறதா இந்த சிரிப்பு? சிரிப்பை கொண்டு அர்த்தம் ரிலா லிகா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், உன் முழுமையான பொருத்தம் கிடைக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த முழுமையான ஒரு பொருத்தத்தை கொடு, உன்னை அவர் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் இறைவா என்று மறுமைக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனாலே? தன் தகப்பனை விட அவர் தான் ரசூல் தகப்பனை வெற்றன்னொன்னே காரணம் கேட்காம ஓடினார் பாருங்க, அந்த ஹுப்புர் ரசூல்னால. சில பேர்கள் தன்னுடைய மகனை விட ரசூலுல்லாஹ் நேசம் என்பதை நிரூபித்து காட்டினார். அதன் மூலமாக பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களிலேயே அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் குர்ஆனாக இறங்கியிருக்கிறது என்றால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் முஹம்மது ரிலா 30 வசனங்கள் தன்னுடைய நூலாகவே எழுதியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கருத்து சொன்னாலே மனைவியே கேட்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளை கேட்கறது இல்லை. ஆசிரியர்கள் சொல்ற கருத்தை மாணவர்கள்ட்ட எடுபடுறது இல்லை. ஆனா அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன சாதாரண கருத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய அரிசில எடுபட்டது. ஒரு கருத்தல்ல, 2 கருத்தல்ல, சொன்னதெல்லாம் குர்ஆனாக. கடைசியில ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, அவர் நாக்கு அல்லாஹ்வுடைய வாக்க பேசக்கூடிய தெய்வீக நாக்கு. இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், அல்லாஹ் பேசுவதாக இருந்தால் இந்த உலகத்திலே உமருடைய நாக்கில தான் பேசுவான் என்று சொல்ற அளவுக்கு உயர்ந்த பாக்கியத்தை பெற்றார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீகுல் ஹுலஃபாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 20 குர்ஆன் ஆயத்துக்களை அவர் சொன்னதெல்லாம் என்ன கருத்தெல்லாம் குர்ஆனாக இறங்கி இருக்கு என்பது ஆயத்தையே புட்டு வைப்பாங்க. ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன், அது என்ன ஆயத்துங்கிற தெளிவாக நீங்க விளங்கிக்க. சஹாபாக்களிலே மிகப்பெரிய ஞான பார்வை உள்ளவர்கள் உமர் இப்னுல் கத்தாப். ஒரு மனிதன் பேரை கேட்டாலே ஜாதகத்தையே சொல்வான். அவர்கள்ட்ட சாதாரணமா எவனும் போய் கதையை அளக்க முடியாது. தாரீகுல் ஹுலஃபால் எழுதுறாங்க, ஒரு ஆள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். பேசி முடிச்ச போது சொன்னாங்களாம், நீ பேசுனதுல இந்த மேட்ரு மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாமே கப்சா, மற்ற எல்லாமே கதை சொல்லி போய் சொன்ன, நீ இந்த குறிப்பிட்ட இன்னென்ன விஷயம் மட்டும்தான்ப்பா உண்மை. நமக்கு சொல்ல முடியுமாங்க? எத்தனையே பொய்யை நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிடறான் நிறைய பேர். அதை உண்மை நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு பல பேர்கிட்ட பேச்சு வாங்குறோம் நம்ம. ஆனா அவர்கிட்ட யாருமே எதை பேசுறதா இருந்தாலும் உண்மையை மட்டுமே கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அந்த பேச்சிலே உண்மையை பொய் என்பதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தனுடைய பேச்சிலே ஒருத்தனுடைய பேரிலேயே ஜாதகத்தையே சொல்லக்கூடிய தெய்வீக ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், பார்வையிலே ஞானம். ஒரு முறை ஒரு சஹாபி ஜம்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபி அவங்கள்ட்ட வந்தாங்க. தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என் பேர் ஜம்ரத் அப்படின்னு சொன்னார். ஜம்ரத் என்றால் நெருப்பு கங்கல் அவப்பா, அது ஒரு கங்குல அர்த்தம். உன் தகப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க. இப்னு ஷிஹாப், எங்க வாப்பா பேரு ஷிஹாப் அப்படின்னு சொன்னார். ஷிஹாபத்தின்னு வைக்கிறோம்லங்க, ஷிஹாப்னா தீப்பந்தம்னு அர்த்தம். சரி, உன் பேரு நெருப்பு கங்கு ஜம்ரத்ன்னு சொல்ற, உன் தகப்பன் பேரு ஷிஹாப் தீப்பந்தன்னு சொல்ற. சரி, உங்க ஊர் பேர் என்னன்னு கேட்டாங்க. எங்க ஊர் பேர் ஹுர்கத், கரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுவும் கிட்டத்தட்ட தீ சம்பந்தப்பட்டது. அந்த ஊர்ல என்ன தெரு? ஹர்ரா, ஹர்ரா என்ற இடம். ஒரு ஊர்ல ஒரு தெரு இருக்கும் அல்லவா, ஹர்ரா என்ற இடம். ஹர்ரா என்றால் உஷ்ணம், வெப்பம்னு அர்த்தம். பேரை கேட்டா நெருப்பு கங்கு ஜம்ரத்தின்னு சொல்ற, உங்க வாப்பா பேரை கேட்டா ஷிஹாபு தீப்பந்தன் சொல்ற, உங்க ஊரை பேரை கேட்டா ஹுர்கத்து கரிக்கப்பட்டதுன்னு சொல்ற, உங்க ஊர்ல என்ன இடம்னு கேட்டா ஹர்ரா வெப்பம் உஷ்ணம் சொல்ற. சரி, அந்த ஊர்ல என்ன அட்ரஸ்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அந்த வீட்டினுடைய நம்பர் இருக்குல்லவா, என்ன அந்த இடத்துல என்ன வீடு? தாத்துல்லா, நெருப்பு ஜுவாலை உள்ள வீடு. எல்லாமே நெருப்பா? அதிரிக்க அகலக்க, உன் வீட்டை போய் பாரு, எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும், போய் பாருன்னு சொன்னாங்களாம். வீட்டில் போய் பார்த்தா எல்லாமே கரைஞ்சு போயிருந்துச்சு. நீங்க சொல்லி பாருங்க, ஒரு ஆள் பேரை கேட்டு அவர் பேரை கேட்ட உடனே அதுக்கெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க, ஒண்ணுமே நடக்காது. நம்ம சொல்லி பாருங்க, பேரை கேட்ட உடனே ஜாதகத்தை சொல்ல முடியுமா? அந்த அகப்பார்வை அல்லாஹ் கொடுத்தான். உம்மத்துமார்களில் மலக்குமார்களுடைய இல்ஹாமுடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க அந்த பாக்கியம் கிடைத்தது? சஹாபாக்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு எதனால கிடைத்தது? ஹுப்புர் ரசூல். அவர்கள் அரசியல் பட்ஜெட் போடும்போது கூட ஹுப்புன் நபி அடிப்படையில் தான் பட்ஜெட்டே போட்டாங்க.
அரசியல் பட்ஜெட் போடும்போது கூட ஹுப்புன் நபி முதலில் அரசியல் பட்ஜெட் போடும்போது அதிகமான தொகை, என்னுடைய அரசாங்கத்திலே அதிகமான தொகை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு 12,000 ரூபாய் வருஷம் நான் மானியம் வழங்குகிறேன். முதல்ல கொடுத்தான். மாசம் 1000 ரூபாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து கிடைக்காது. ஏன்னா நம்ம புருஷன் சொத்து நம்ம கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து கிடைக்காது. மா தரக்னாஹு சதகா லா நூரஸ். நபிமார்களாகி எங்கள் பாரம்பரியம் வாரிசுகளுக்கு சொத்து போவாது, விட்டு போன சொத்தெல்லாம் பைத்துல் மாலுக்கு உள்ளதுன்னு சொன்னாங்க. மனைவிமார்கள் சொத்து இல்லாம கஷ்டப்படக்கூடாது என்பதனால 12,000 ரூபாய். பத்ர் சஹாபாக்களுக்கு கூட 5,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதிகபட்சமான தொகை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்தாங்க. அதுலயும் அவர்களுக்கு ஒரு ஹுப்புர் ரசூல் என்ன தெரியுமா? முஹாஜிரீன்களுக்கு 5,000, அன்சாரிகளுக்கு 4,000. அதுல ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைகளும் தான், இவங்களுக்கும் 5,000 ரூபாய். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த 2 பிள்ளைகளை பார்த்து, இவர்களை நேசியுங்கள், இவர்களை நேசித்தவன் என்னை நேசிப்பான், என் பேரர்களை நேசித்தவன் என்னை நேசிப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் 5,000. வாப்பாவும் அஹ்ல பைத்து பிள்ளையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரர், அவருக்கு 5,000 ரூபாய். அதுலயும் ஹுப்புர் ரசூல். பாத்தீங்களா? இன்னைக்கு பாருங்க, பிள்ளைக்கு பாதி, பெரிய ஆளுக்கு முழுசு, அப்படித்தானே கிடைக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்துகள் அவர் சின்ன வயசு பெரிய வயசு வித்தியாசம் பார்க்காம அதுலயும் 5,000 ரூபாய் போட்டாங்க. தபக்காத்துல் குப்ரா இப்னு சஅதை எடுத்து பாருங்க, யார் யாருக்கு எவ்வளவு போட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு 12,000. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. உலக வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஒரு ஜனாதிபதி வர்றாரு, ஒரு பிரதமர் வர்றாருன்னா ரோட்ல ஒருத்தர் நடமாட முடியுமா? ஒரு காரை கொண்டு சைக்கிள் கொண்டு போக முடியுமா? ரசூலுல்லாஹ் யார்? சய்யிதுல் கௌனைன், இரு உலகத்தின் தலைவர். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன யா நிசா அன்-நபியி லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா. நபியின் மனைவிமார்களே, நீங்க சாதாரண பெண்கள் அல்ல, எல்லா பெண்களை மாதிரி சராசரியா தெருல நடக்க முடியாது. நீங்க அடக்க ஒடுக்கமா இருக்கிறதா நபியினுடைய அந்தஸ்துக்குரிய மலக்கும் மனைவிமார்கள் உங்களுக்கு தகுதி என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனைவிமார்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாரு தெரியுமா? 2 அதிகாரியை நியமிச்சார். ஆரம்பத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் தெருவுல போகக்கூடிய ஒரு ஆளு கூட விரட்டிக்கிட்டு விட்டாங்க. போங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வர்றாங்க. பச்சை துணியை போர்த்தி அவர்கள் தங்க வச்ச லாட்ஜுகள்லாம் எங்க தெரியுமா? இப்போ லாட்ஜுகள்ல இப்போ ஆண்கள் பெண்கள் அடுத்தடுத்த ரூட்ல பெண்கள் தங்கி இருப்பாங்க. ஒன்னா தங்காட்டா பக்கத்து ரூம் தங்கி இருப்பாங்க. அவங்க தங்கி இருந்த பாதையில எந்த மனுஷரும் நடமாட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு போட்டாங்க. உயர்ந்த பாதுகாப்பு. ஏதாவது பாதையில் ஏதாவது வண்டி நின்னா உடனே இங்க நிறுத்திடுவாங்களா, நின்னுங்க, அங்க ஆட்கள் நிக்கிற மாதிரி தெரியுது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கொண்டு அங்க போக கூடாது. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பற்று. ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி. அவருடைய பொழுதுபோக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதியுடைய பொழுதுபோக்கு பாருங்க, சொல்லவே அசிங்கமா இருக்கும். சாதாரண அரசியல்வாதியுடைய பொழுதுபோக்க சொல்லணும்னா மேடையே அசிங்கமா போயிடும். ஆனா அவருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? சொல்வார்களாம், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யார் வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம போகணும். அபூபக்கர் அவர்களே வாருங்கள், உம்மு ஐமன் நாயகி வீட்டுக்கு போவோம். ரசூலுல்லாஹ் அங்க இருந்துட்டு இந்த நேரத்தில் பேசிட்டு இருப்பாங்க. அவர்கள் போகக்கூடிய வீடு கூட ரசூலுல்லாஹ் எந்த வீட்டில் பொழுதுபோக்குவாங்களோ அந்த வீட்டு, எந்த வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு சின்னம் இருக்குதோ அங்கதான் போவாங்களாம். சஹாபாக்களே ஹிதாஷ் என்ற சஹாபி வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய தட்டு இருந்துச்சு, சாப்பிட்ட தட்டு இருந்துச்சு. சில ரிவாயத்திலே ஃபிராஸ்னு வருது, உஸ்துல் காபால ஃபிராஸ்னு வருது, இப்னு சஅத்ல ஹிதாஷ் என்ற பெயர்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹிதாஷ் என்ற சஹாபி சொன்னார், நாயகமே உங்க சாப்பிட்ட தட்டை எனக்கு தாங்க, நான் அதை பரக்கத்து பெறணும், உங்க காலத்துக்கு பிறகு அதை கொண்டு நான் பரக்கத்து பெறணும். ரசூலுல்லாஹ் அந்த தட்டை கொடுத்தாங்க. அந்த தட்டு காலம் முழுவதும் ஹிதாஷ் என்ற சஹாபி வீட்டில் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி வருவாங்களாம். ஒரு கூஜாவில் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து அந்த வீட்டில் அந்த தட்டில் ஊற்றி அதை குடிப்பாங்களாம். மீதி உள்ள தண்ணீரை முகத்தில் தெளிப்பாங்களாம். டெய்லி வளமையாக அதை வைத்திருந்தார். ஒரு சமயம் வரும்பொழுது கேட்டார்கள், அந்த தட்டை எங்க வீட்டில் நேற்று திருடன் ஜாமான்களோடு சேர்ந்து திருடிட்டு போயிட்டான். அதை அடப்பாவி, லக்கது சுரிக்க சஹஃபத்து ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த பரக்கத்துக்குரிய தட்டினுடைய பரக்கத்து எனக்கு கிடைக்காம மிஸ் ஆகிவிட்டதே, பாவிகள் அதை திருடி விட்டு சென்றார்களேன் கை செய்தப்பட்டாங்க. திட்டல. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த நேசம் வைத்திருந்தார். இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கருப்பு பூனை போலீஸ் பாதுகாப்பு தான். ஆனா அவர்களுக்கு அந்த பாதுகாப்பெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. ரகசிய பாதுகாப்பு, கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு. ஒரு நாள் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், ரோம் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நாள் வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேன்னு கேட்டார்.
பள்ளியாசில் இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது மரத்தடியில் படுப்பாங்க. இன்னைக்கு கைலூலா தூக்கம் தூங்குற நேரம் வந்து பார்த்தா ஒரு மரத்தடியில் கல்லை தலையானையா வச்சுட்டு படுத்து கிடந்தான். அந்த ஆள் பார்த்தான், இந்த மனுஷனை உலக நாடுகள் எல்லாம் பயப்படுறான், ஒரு சின்ன ஒரு ஆளை கூட செக்யூரிட்டி இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க. இதே நிமிஷத்தில் நம்ம கொன்ற வேண்டியதான் ஆளை. எல்லாரும் நம்ம மன்னர்கள், நம்ம தர்பாரில் உள்ள மன்னர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. வாளை தூக்குனாரு. அஹ்ரஜல்லாஹு மினல் அரலி அஸதைனி அலீமைனி, அல்லாஹ் 2 சிங்கத்தை பூமிக்கு அடியிலிருந்து வெளியாக்கினான். போட்டான், வாளை அப்படி போட்டான். எங்க மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் இருக்கும்போது அந்த குகையை சுற்றி மலக்குமார்களுடைய ரகசிய பாதுகாப்பு படை இருந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. ஒ ஜுனூதல்லம் தரோஹா, நாயகமே பயப்படாமல் உள்ள இருங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத பெரும் படையை நாம் சுத்தி போட்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குகைக்குள்ளே நுழைஞ்சவன் ரசூலுல்லாஹ்வை பிடிச்சிருந்தானா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கரைஞ்சிருப்பான், புஷ்ஷுனா இருப்பான். பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயில பார்த்துருக்கீங்களா, மேலே சுற்றி கரண்ட் ஷாக் வச்சிருப்பான். எந்த கைதி தப்புனாலும் புஷ்ஷுனா வந்து எப்பவுமே 24 மணி ஷாக் இருக்கும். அது மாதிரி ரகசிய அந்த பாதுகாப்பு படை எப்படி ரசூலுல்லாஹ்வை ஹிஜ்ரத்துல பாதுகாத்ததோ அதே போன்று யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணியாளர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த ரகசிய பாதுகாப்பு படை இருந்தது. ரசூலுல்லாஹ் மீது யாரெல்லாம் நேசம் வச்சாங்களோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த பாதுகாப்பை கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளராக இருந்தாங்க. அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர்கள் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் தான். அன்ஜஷா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் தான். ஆனா யாருக்குமே கேட்காத துஆவெல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஏன்? எல்லாமே ஒரு வேலையை தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மோதிரம் போடுறதுக்கு ஒரு பணியாளர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்தை எடுத்து இழுத்துக்கிட்டு போகக்கூடிய பணியாளர் அன்ஜஷா, அந்த வேலை மட்டும்தான் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய காலணி, தலையணை, ஒழு செய்யக்கூடிய வாளி, மிசுவாக்கு குச்சி, இவைகளை மட்டும் தூக்குற வேலை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும். அந்த தவிர மற்ற வேலை கிடையாது. அதனாலே அவர்களுக்கு சாஹிபுன் நஅலைன், ரசூலுல்லாஹ்வின் காலணியை சுமப்பவர். சாஹிபுல் மித்ஹரா, நபி அவர்கள் ஒழு செய்யும் கூஜாவை சுமப்பவர். சாஹிபுல் விசாதா, ரசூலுல்லாஹ்வின் தலையணியை சுமப்பவர். ரசூலுல்லாஹ்வின் மிஸ்வாக்கை சுமப்பவர் என்ற பெயர் அவர்களுக்கு உண்டு. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலை தான். ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா வேலையும் உண்டு. உள்ளூர் வெளியூர் எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் கூட இருப்பாங்க. 10 வருஷம் பத்ர் போரில் எங்கே இருந்தீர்கள் அனஸ் அவர்களே என்று கேட்கப்பட்டது. நான் எங்க போவேன் ரசூலுல்லாஹ் விட்டுக்கிட்டுன்னு சொன்னாங்க. நான் எங்க போவேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதுமத்துல தான் நான் இருந்தேன். யா அல்லாஹ், அனஸுக்கு ஆயிலில் பரக்கத்தை கொடு, அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடு, புள்ள குட்டிகளில் பரக்கத்தை கொடு. அவர் பிள்ளைகளே ஒரு கிராமமே இருக்குங்க, ஒரு கிராமம், ஒரு பஞ்சாயத்தை வைக்கலாம். 125 ஆண் குழந்தைகளை 2 பிள்ளைகளை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். முடியுமா? 2 பிள்ளைகளை ஆபரேஷன் பண்ணிட்டு 3வது கற்பத்தடை பண்ணுங்கிறான். எப்படிங்க பண்ண முடியும்? எப்படிங்க இத்தனை குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான்? சாதாரண உடல் பலம் இல்லைங்க, அது தெய்வீகமான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆவினால் கிடைத்த அந்த பாக்கியம். ஒரு குடும்பமே, ஒரு கிராமமே எவ்வளவு ஆயுள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? சொல்வார்கள், என் பேர பிள்ளைங்க, என் பிள்ளைகள் என் கையாலேயே 100 பேருக்கு மேல நான் அடக்கி இருக்கிறேன்னு சொல்றாங்க. தம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளே அடக்கணும்னா எத்தனை வருஷம் அவர்கள் வாழ்ந்திருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு எத்தனையோ திடீர்னு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்து அங்க எல்லா மதத்தவர்களும் மழைக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுறாங்க. ஆனா அரபு நாடு எப்பவுமே வறட்சியான நாடு. ஆனா அரபு நாட்டில் அனஸ் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய காலத்துல பஞ்சம் வந்தா இவர்கள் தோட்டத்தில் மட்டுமே மழை பெய்யும் என்று பைஹக்கியில எழுதுறான். முசல்லாவை போட்டு துவா ஓதிட்டு, எப்பா என்னுடைய தோட்டத்துல மழை பெய்யுதான் பாருன்னு சொல்லுவாங்களாம். போய் பார்த்தா அவர் தோட்டத்துல மட்டும்தான் மழை பெய்யும். இந்த செயற்கை மழை, இந்த ஷூட்டிங்ல செயற்கை மழை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பெய்யும்ல, இதே மாதிரி அவர் தோட்டத்துல மட்டுமே மழை பெய்யும். பைஹக்கியில வருது. எப்படிங்க? எல்லா தென்னை மரம் எவ்வளோங்க 3 மாசத்துல ஒரு தடவை தென்னம் பழம் காய் கொடுக்கு. அது மாதிரி பேரிச்ச மரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகசூல். ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துக்கு விதிவிலக்கு. வருஷத்துல 2 முறை அல்லாஹ் அவருக்கு அந்த பழத்தை பழுக்க வச்சான். தோட்டத்திலே நுழைந்தாலே வகான ஃபீஹா ரைஹானுன் தஜியு மின்ஹு ரீஹுல் மிஸ், கஸ்தூரி கமலும், தோட்டத்திலேயே கஸ்தூரி கமலும்னா அவருடைய உடலில் எவ்வளவு அதிகமான கமலும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய வாழ்விலும் மணக்க வைத்தான். எல்லா வகையான வளத்தை கொடுத்தான். எதனாலே? ஹுப்புர் ரசூல். ஒபாத்தாகக்கூடிய நேரத்தில் கூட தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு நான் 10 வருஷம் பணிவிடை செய்திருக்கிறேன், அதனால நான் பெரிய பாக்கியசாலி என்ற பெருமை தனக்கு இல்லை. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய குச்சி என்கிட்ட இருக்குது, அது என் விழா பகுதியில் வச்சு என்னை அடக்குங்க. இப்னு சீரின் தன்னுடைய மாணவர் இப்னு சீரின் அழைத்து என்னை அடக்கும் பொழுது என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கலீப் ஒரு குச்சி என்கிட்ட இருக்குது, அதை என்னுடைய விழா பகுதியில் வச்சு அடக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி என்கிட்ட இருக்குது, அதை என் நாக்கு வழியில் வச்சு அடக்குங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வேர்வை எங்க உம்மாட்ட இருந்துச்சு, கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், அதை எனக்கு மனம் பூசி அடக்குங்க, அதன் மூலமாவது அல்லாஹ் எனக்கு பரக்கத்து தருவான் என்று நம்பிக்கை வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிறைய நினைவு சின்னங்கள் அவர்கள் மூலமாகத்தான் என்று பாதுகாக்கப்படுகிறது. நஅலே ஷரீஃப், காலணியிலிருந்து, மோதிரத்திலிருந்து, கைத்துண்டிலிருந்து, கைத்தடியிலிருந்து, குடித்த கிளாஸில் இருந்து எல்லாமே அவர்கள் மூலமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சர்வாதிகாரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தர்பாருக்கு கூப்பிட விட்டான். ஹிட்லர் புஷ் பார்க்கணும்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்பை சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஹிட்லர் எத்தனையோ உலமாக்களை சஹாபாக்களை கேவலப்படுத்திய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தர்பாருக்கு அழைச்சான். அரசு தூதுவர் வந்து அழைப்பு கொடுத்தார். நாசமா போனவன் என்னையும் கூப்பிடுறான்னு சொன்னாங்க. போனவன் போய் போட்டு கொடுத்துட்டான். அங்கே போய் என்ன பார்த்தா நீ நாசமா போனவன் திட்டினியா? திட்டினம்பா, திட்டின. உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ உலமாக்களை எல்லாம் நல்லவர்களை கேவலப்படுத்துற, அற்பமானவனுக்கெல்லாம் உயர்ந்த தரத்தை கொடுக்குற. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னப்பா? கொடூரமா உன கொலை பண்ணுவேன். கொலையிலும் கொடூர கொலை இருக்குது. சாதாரணமா கண்ணியமா கொலை பண்றது, கொடூரமா உன கொன்னுவேன் சொன்னாங்களாம். உன்னால அது முடியாதுப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு தெய்வீக மந்திரம் சொல்லி தந்திருக்கிறார். அந்த மந்திரம் எனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு யார் வளமையா ஓதி வர்றாங்களோ அதை எந்த சூனியக்காரனுடைய சூனியமும், எந்த விஷச்சந்துகளின் விஷச்சந்தும், எந்த அநியாயக்காரனுடைய அக்கிரமத்தால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சொல்ல இஜாசத்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு காலையில் 3 தடவை ஓதி இருக்கிறேன்ப்பா. அது என்ன சொல்லித்தாங்களே, உனக்கு நான் சொல்லித்தர முடியாது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், உனக்கும் சொல்லித்தர மாட்டேன். வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மாணவரை அழைத்து பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ ஹுவ ஸமீஉல் அலீம், பிஸ்மில்லா என்று முதலில் ஆரம்பத்தில் சேர்த்துக்கொண்டு இதை 3 தடவை ஓதிவான்னு சொன்னாங்க. நீங்க உடனே நினைக்கலாம், இதை தான் நான் டெய்லி அதில் ஓதிட்டு வர்றேன் பெருசா அப்படின்னு நினைக்கலாம். அதனால தான் பவரே இல்லாமல் போகுது. சாதாரணமாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததை இஸ்முல்லாஹ்வுடைய பவர் அளவுக்கு இருந்தது. ஹபீப் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு ரோம் நாட்டு படையெடுப்பின் பொழுது கோட்டை கதவு பூட்டிக்கிட்டு எதிரிகள் உள்ளே இருந்தான். லா ஹவுல வலா குவத்தன் சத்தம் போட்டார். கோட்டை கதவு குண்டு வச்சு புல்டோசரை வச்சு இடிச்ச மாதிரி தகர்ந்தது. லா ஹவுல என்ற அந்த முழக்கத்தில் நீங்க லா ஹவுல சொல்லுங்க, திறந்த கதவு மூடிக்கிடும். அந்த மாதிரி ஆயிடும். 2வது லா ஹவுல என்னார், படைகள் எல்லாம் ஓடிட்டான். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மந்திரம் தெய்வீக மந்திரம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பயந்துட்டான். இவரை சீக்கிரம் இந்த சபையை அழைத்து செல்லுங்கள், என்னை ரொம்ப மிரட்டுறார். ஏங்க நீங்க பயப்படுறீங்க? உங்க கையாலேயே 1 லட்சத்துக்கு மேல ஆளை எதிர்த்தவனை கொண்டிருக்கீங்களே, இவர் சாதாரண, உங்க பார்வையில ஒரு சாதாரண ஆளு தானே, ஏன் நீங்க கொல்லல? நீ வேறப்பா, நான் பக்கத்துல கொல்லலாம் நெருங்கினேன். ரஐத்து அலா ஆத்தி கைஹி அஸதைனி அலீமைனி யக்ருஜு அஃப்வாஹு, 2 சிங்கம் ஒரு தோல்ல நிக்குது, வாயை பிளந்து நிக்குது, என் தலை உள்ள போயிரும். ரூஹுல் பயான்ல அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி பர்சவி தன்னுடைய தஃப்சீர் ரூஹுல் பயானில் இந்த செய்தியை கொண்டு வருவான். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹுவின் நேசம் வச்சவர்கள் எந்த வகையிலும் யாரினாலும் எந்த பாதிப்பும் அடையக்கூடாது என்பதற்காக சில சந்தர்ப்பத்திற்காக சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருந்தாங்க. சஹாபாக்கள்லேயே தெய்வீகமான ஞானம் பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு பெரிய ஞானம் எதனால கிடைத்தது? ரசூலுல்லாஹ் மீது அவருடைய நேசம். அவருடைய நேசத்திலே ஒன்று, தன்னுடைய மகனுக்கு 3500 ரூபா தான் போனஸ் கொடுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க. மகன் கேட்டாங்க, பாப்பா பத்ரு உஹது இந்த 2 போரை தவிர எல்லா போர்லையும் நான் கலந்துருக்கேன், ஏன்னா அப்ப எனக்கு 13 வயசு. ஆனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, என்னை விட அனுபவத்தில் குறைவு, போர்க்களத்தில் குறைஞ்ச சீனியரும் இல்லை. ஆனா அவங்களுக்கு 500 ரூபா கூட கொடுக்குறீங்களே, காரணம் என்ன? லிமா ஃபல்லல்த உசாமா அலைய. நியாயமான கேள்வி தாங்க. உமர் ரலியல்லாஹு நியாயமான கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாங்க. சொன்னாங்க, மகனே இன்ன ஜெய்தன், உசாமா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனினுடைய மகன். இன்ன ஜெய்தன் அஹப்பு இலா ரசூலில்லா மின் அபீக், உன் தகப்பனை விட ரசூலுல்லாஹ் யாரைத்தான் நேசிச்சாங்க? உசாமாவுடைய வாப்ப ஜெய்தத்தான் நேசிச்சாங்க. ஓ கான உசாமா உசாமாவ அஹப்பு இலா ரசூலில்லா மின்க, உன்னை விட யாரை தான் ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க? உசாமாவை தான் நேசிச்சாங்க. அப்போ உன்னை விடவும் உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு உஹப்பு, உன் தந்தையை விடவும் உசாமாவுடைய தந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு உஹப்பு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, மக்களில் உங்களுக்கு உகப்பானவர்கள் யார்? உங்க குடும்பம் அல்லாதவர்கள். என் வளர்ப்பு மகன் ஸெய்து இப்னு ஹாரிஸான்னு சொன்னாங்க. சும்மா பின்பு அவர் மகன் உசாமான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்திலே பேரப்புள்ளிகளை கூட ரசூலுல்லாஹ் தனக்கு கூட அழைத்து செல்லாமல் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு காபா உள்ள நுழைஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, மகனே ரசூலுல்லாஹ்வை அதிக நேசிச்சார்,
அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் உசாமாவுக்கு இருந்தது. உசாமாவுடைய வாப்பாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருந்தது. என்னை விட லா ஆசர்து ஹிப்ப ரசூலில்லாஹ் அலா ஹிப்பி, என் ரசூலுடைய நேசம் தான் எனக்கு பெருசு. நீ எனக்கு பிரியமா என்பதை விட நீ ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமா என்பதுதான் முக்கியம். உன்னை விட ரசூலுல்லாஹ் உசாமாவை தான் நேசிச்சாங்க. இது ரசூலுடைய ஆட்சி, இது என் சொந்த ஆட்சி அல்ல, இது ரசூலுடைய ஆட்சி. ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய மகனை விட ரசூலுல்லாஹ் விரும்புறவர் தான் முக்கியம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய மகன் தான் முக்கியம் என்பதை ரசூல் சஹாபாக்கள் அறிவிச்சு காட்டினார். அதனாலதான் தன்னுடைய காலத்திலே எல்லா வகையான கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்திலே சுனாமி என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதுவும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் மறக்காத ஒரு பெரிய சுவடை ஏற்படுத்தியது சுனாமி. அதனால் ஓடினவங்களிலிருந்து இருந்தவங்களிலிருந்து யாரையுமே அது விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஏனென்றால் சுனாமி என்பது ஒரு இயற்கையினுடைய சீற்றம். இயற்கையினுடைய சீற்றத்தை எவனாவது எதிர்கொள்ள முடியுமா? புயல் வருது, புயல் எதிர்கொள்ள முடியுமா? இயற்கையினுடைய சீற்றத்தை யாராலும் எதிர்கொள்ள முடியாது. ஆனால் இயற்கையினுடைய சீற்றத்தையும் எதிர்கொண்ட ஒரு மகான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பஞ்சபூதத்தையே ஆண்டவர்கள், பஞ்சபூதத்தையே ஆண்டார்கள். சுல்லா சொன்னாங்க 5 நதி சொர்க்க நதின்னு சொன்னாங்க. ஜெய்ஹூன் நதி, சைஹூன் நதி, தஜ்லா நதி, ஃபுராத் நதி, நைல் நதி. இந்த 5 நதிகளும் சொர்க்கத்து நதிகள். இந்த 5 நதிகளும் கப்பல் போங்க கடல் என்று சொல்லுவாங்க. இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டதே அந்த நைல்ல தானே. இந்த 5 கப்பலுக்கு சமமானது. சமீபத்தில் கூட பேப்பர்ல போட்டிருந்தாங்க, நைல் நதியில ஒரு வெளிநாட்டு கப்பல் பாறையில மோதிட்டுனதா தினமணியில போட்டிருந்தாங்க. கப்பல் போகக்கூடிய நதினவுன நீங்க தாமிரபரணி, இந்த மாதிரி கங்கை நதி இது மாதிரி நினைச்சிடாதீங்க. அந்த நதியின் கடலுக்கு சமமானது. பாரசீக படையெடுப்பின் பொழுது சஹாபாக்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவும் பாரசீக படையெடுப்பின் பொழுது போன பொழுது 20 பாலங்களை உடைச்சு விட்டார்கள் பாரசீகர்கள். சஹாபாக்களை நோக்கி எதிர்கொண்டு கடல் அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? தண்ணி வருதுன்னு பார்த்தவன மிரண்டு போகல் சொன்னார்கள், யா பஹர் இன்னக்க தஜ்ரீபி அம்ரில்லா. நீங்க பேச முடியுமா கடலை பார்த்து? கிறுக்கன்னு சொல்லிடுவான், பைத்தியக்காரன் சொல்லிடுவான். நீ அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஓடுகிறாய். உன்னிடம் கேட்கிறேன், ஓபி அதிலி உமர் இப்னுல் கத்தாப், இது யாருடைய ஆட்சி? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹுடைய அநீதமிக்க ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் கேட்கிறேன், எனக்கு வழிவிடு. ஃபலம் தஹ் தல்ல ஹவாஃபிரு தஹ் தபு தல்ல ஹவாஃபிருஹா. போன அத்தனை கால்நடைகளுடைய அந்த கால்நடைகளுடைய கால் குழம்பு கூட ஈரமாகாமல் சமீபத்தில் ரஷ்யாவில் ஒரு பெரிய நதி அப்படி பனிப்பாறை மாதிரி அப்படி உறைஞ்ச மாதிரி அப்படியே அந்த நதி உறைந்து விட்டது. சஹாபாக்கள் அது மேலே போனாங்க. உமர் ரலியல்லாஹு பேரை சொன்ன உடனே நைல் நதிக்கு கடிதம் எழுதினார்கள். உலகத்திலேயே நைல் நதி ஒரு வித்தியாசமான நதி. எல்லா நதியும் தெற்க பார்த்து ஓடணும், அது வடக்க பார்த்து ஓடும். எல்லா நதியும் கோடை காலத்தில் வறட்சியான நைல் நதி கோடை காலத்தில் தான் அதிகமாகும். அந்த நதி வற்றிட்டுனா ஒவ்வொரு கன்னி பெண்ணை பழி வாங்கி கொண்டிருந்தது. இஸ்லாமிய ஆட்சி அங்கு வந்த பொழுது கடிதம் எழுதினார்கள், நைல் நதியே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஓடுறா இந்த ஓடு. யாராவது நதிகிட்ட பேசுவோமா? அந்த கடிதம் போனவுடன் ஓடின ஓட்டம், அந்த 16 முழம் ஓடிய ஓட்டம் இன்று வரைக்கும் அந்த நதி வற்றாத உயிருள்ள ஜீவ நதியாக இருக்கிறது. என்றால் கடலையும் அடக்கியவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, காற்றையும் வசப்படுத்தியவர்கள். ஃபஸஹர்னா லஹு ரிஹ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தினோம். எறும்பு பேசியதை, எறும்பு சிரிச்சதை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றின் மூலமாக தெரிந்து கொண்டதாக சூரத்துன் நம்லில் அல்லாஹ் சொல்றான். காற்றிலேயே மெசேஜ் அனுப்புனாங்க. யா சாரியா, படை சாரியாவே, நகாவந்த் என்ற நகருக்கு 100 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நகருக்கு டெலிபோன் வசதி இல்லாத, ஃபேக்ஸ், வயர்லெஸ் இல்லாத, இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்தில், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காலத்தில் இங்க இருந்துகிட்டு மிம்பர்ல நின்று கொண்டு காற்றின் மூலமாக வசப்படுத்தி தகவல் கொடுத்தார்களே, அந்த காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இவர்கள் சொன்ன தகவலையும் அந்த காற்றை யாரிடம் கொண்டு சேர்த்தது? சாரியா அவர்களிடம் கொண்டு சேர்த்தது. அந்த மலையை குகையை கூட இன்னைக்கு வரைக்கும் பரக்கத்தான குகையாக ஜியாரத்து செய்வதாக தாரிகுல் ஹமீஸ்ல எழுதுறாங்க. எந்த ஒரு மலை குகையில் இருந்து அந்த படை வீரர்களுக்கு அந்த சப்தம் வந்ததோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எச்சரிக்கை சப்தம் வந்ததோ, அந்த மலையை கூட இன்னைக்கு ஜியாரத்து செய்வதாக தாரிகுல் ஹமீஸில் எழுதுறாங்க. காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா வகையான ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான். நெருப்பு, எரிமலை, ஜப்பான்ல அடிக்கடி எரிமலை வருது. அரசாங்கம் என்ன செய்யுது? எரிமலையை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அது இயற்கையின் சீற்றம். பூகம்பத்தை நிறுத்த முடியுமா?
குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டது, என்ன செய்ய முடிந்தது? இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மதீனாவிலே பூகம்பம் ஏற்பட்டது. தப்சீர் கபீர்ல சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துப்பார். மதீனாவில் பூகம்பம் வந்த உடனே இவங்க ஆட்சியில் எந்த ஆட்சியாளனாவது கம்பத்திக்கிட்டு தரையை பார்த்து பேச முடியுமா? உடனே தன் தடியை வச்சுக்கிட்டு உஸ்குன், பூமி அமைதி பெறு என்று சொன்னார்கள். ஃபமா வக்அத்தில் ஸல்ஸலத்து ஃபில் மதீனா பஅதஹு. அதுக்கு பிறகு அவர்கள் ஆட்சியில பூகம்பமே வரல, பூமி கூட பயந்துச்சு. ஒரு முறை எரிமலை வெடித்தது ஹர்ராவிலே. மஜாலிசு சுன்னியா என்ற கிதாபில் எழுதுறாரு, ஒரு முறை மதீனாவிலே ஹர்ரா என்ற கற்பாறையிலே எரிமலை வெடித்தது. நிறைய நஷ்டங்கள், வீடுகளை கரித்தது. உடனே தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு தான் கூட போகலை. இதுக்கெல்லாம் நான் ஏன் போனேன், அடிமையே தீர்த்து வச்சுட்டு வர என்பதற்காக தன்னுடைய கை துண்டை தன்னுடைய அடிமையிட்டு கொடுத்து, யா குலாம் ஹுது ஹாதர் ரிதா, இந்த துண்டை கொண்டுட்டு போப்பா. தீ அணைப்பு வண்டிக்கு கூட எனக்கு ஆர்டர் பண்ணல, துண்டை கை துண்டை கொண்டு போப்பா. காக்கா விரட்டுற மாதிரி கை துண்டை தீட்டு போன அந்த காக்கா வந்து தேங்காய் எடுக்க வந்த காக்கா சோண்டு விரட்டுற மாதிரி தன்னுடைய அடிமையிட்ட கை துண்டை கொடுத்து, ஹுது ஹாதர் ரிதா, இந்த துண்டை கொண்டு போ. அஃப்ரிதுஹு அலா வஜ்ஹிக, ஓ முகத்தில் போட்டுக்கிட்டு அதை அப்படி விரட்டிக்கிட்டே போ. சொல், குல் ஹாதா ரிதா உமர், இது யாருடைய துண்டு? உமருடைய துண்டு. அவர் விரட்டுறார், ஓடினுன்னு சொல். அன்று போன அந்த ஹர்ராவின் எரிமலை கடைசி வரைக்கும் மீளலன்றான். நெருப்பை அடக்கினார்கள், கடலை அடக்கினார்கள், நிலத்தை அடக்கினார்கள், காற்றை வசப்படுத்தினார்கள், பஞ்சபூதத்தை ஆண்டார்களே. எதனாலே? அல்லாஹுடைய ஹுப்புர் ரசூல் என்ற அசாத்திய தைரியம்னால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வஃபாத்தான உடனே சொன்னவார், அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மகனே, நேரம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போ, ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இடத்தை கேள். அடக்கப்பட்ட பிறகு கூட ரசூலுல்லாவுடைய உடலுக்கு பக்கத்தில் அந்த ரவுலாவில் நம்ம இருக்கணும் என்ற அந்த ஆசை அப்படி இருந்தா எவ்வளவு பெரிய ஹுப்புர் ரசூலுடைய உடலில் இருந்திருக்கும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, உலகத்திலே 2 பேருக்கு மட்டுமே ரசூலுல்லாவுடைய ரவுலாவிலே அடக்கப்படக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளையிலே அபூபக்கர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவர்களும் என் கையை பிடித்தவர்களாக ஒன்றாக எழுவோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாவுடைய ரவுலாவில் இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாவுக்கு மதீனாவிலே ஜியாரத் செய்யக்கூடியவங்க சலாம் சொல்லிட்டு அடுத்து யாருக்கு தான் சலாம் சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்க அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க உமர் இப்னுல் கத்தாப் என்று தான சலாம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாவுடைய சலாம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஷைഖைன்களுக்கு, அந்த சஹாபி எப்படி அந்த பாக்கியம் கிடைத்தது? ரசூலுல்லாவுடைய ரவுலாவிலே அடக்கப்படக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைத்தது? மாலிக் இமாம் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் எந்த மண்ணில் படைக்கப்பட்டார்களோ அந்த மண்ணின் மிச்சத்தில் தான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா படைக்கப்பட்டார்கள். அந்த மிச்சத்தில் படைக்கப்பட்டதனால தான் அந்த ரவுலாவிலேயே அவர்களும் அடைக்கப்பட்டார்கள் என்று தப்சீர் ரூஹுல் பயானிலே எழுதுவார். எந்த மண்ணில் படைக்கப்பட்டோமோ அந்த மண்ணில் தான் நாம் கபரிலே அடக்கப்படுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வைத்த சஹாபாக்களே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம 27 நைட்டு அழுது கேட்குறோம், துவா ஒப்புக்கொள்ளப்படுதா இல்லையான்னு தெரியல. எத்தனையோ தேவைகளை, கஷ்டங்களை கேட்குறோம், துவா ஒப்புக்கொள்ளப்படுதா இல்லையா நமக்கு உணர முடியல. ஆனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு துவா கேட்ட அடுத்த செகண்ட்லேயே துவா ஒப்புக்கொள்ளப்படும். எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு முறை அவங்களுடைய புள்ள வீட்டில் உள்ள அவன் மகா ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை கையால் அலம்பிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க வீட்டில் நம்ம இந்த நல்ல தண்ணியை அலம்புற மாதிரி அலம்பிக்கிட்டே இருந்துச்சு. உடனே கோபத்தில் சொன்னாங்க, என்ன நீ அலம்பிக்கிட்டு இருக்க கையால? கத்தா அல்லாஹு அசரக்க, அல்லாஹ் உன்னுடைய சுவடுகளை துண்டாக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த புள்ள வளரவே இல்லைங்க. பெத்த மக திட்டன்னு நினைச்சு யாராவது சொல்லுவாங்களா? அவர் வாயில வார்த்தை வந்துட்டா அல்லாஹ் பழிச்சிடும். அல்லாஹும் அஜீபு தஅவத்தஹு, யா அல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன துவா கேட்டாலும் உடனே நீ ஒப்புக்கொள்ளுன்னு சொன்னாங்க. எதனால் அந்த துவா ரசூலுல்லாஹ் செய்தாங்க? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த நைட்டு, நபி உங்களுக்கு தூக்கமே வரல, நைட்டு முழுவதும் 100 ஒட்டகைக்கா நம்ம உயிர் எடுக்கிறதுக்கா ஊர் உள்ள தேடிட்டு இருக்கான், நைட்டு வீட்டில் வந்து நம்மளை கொன்றக்கூடாதுன்ற ஒரு பயம் ரசூலுல்லாவுக்கு. திடீர்னு முழிச்சாங்க. நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்த நைட் அப்படி முழிச்சு பார்த்தாங்க. முழிச்சுட்டு சொன்னாங்களாம், மிஷ்காத்தில் வருது, லைத்த ரஜுலன் சாலிஹன் யஹருசுனி, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சாலிகான மனிதர் காவலுக்கு இருக்கக்கூடாதா? இந்த நேரம் எனக்கு ஒரு சாலிகான மனிதர், நான் நிம்மதியாக தூங்குவேனே என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு வால் ஓசை கேட்டுச்சு. மன்ஹாதா, நான் தான். யார்? சஅத் வந்திருக்கு. மா ஜாபிக்க, எதனால வந்திருக்கு? நாயகமே, வக்கஃபி நஃப்சி ஹவுஃபுன் அலா ரசூலில்லாஹ், என் உள்ளத்தில் உங்களை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு, அதனால எஞ்சி வந்துட்டேங்க. உடனே துவா செய்தாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மீது சஅத் இப்னு அபி வக்காஸ் கைதுக்கு அந்த துவாவினால், அந்த நேசத்தினாலேயே பெற்ற பாக்கியம் இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் துவா செய்தாலும் பலிக்கும், அவர்கள் பதுவா செய்தாலும் பலிக்கும். சஹாபாக்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் அவர் திட்டியே கொண்டார், திட்டியே எல்லாரையும் நாசமாக்கினாங்க. சில நேரத்தில் முள்ளால தான் எடுக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஒரு நாள் தொழுதுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மானாங்கனியமாக கிழிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் அலி ரலியல்லாஹு அன்ஹு மானாங்கனியமாக கிழிச்சிட்டு இருந்தான்.
ஒருத்தன் தல்ஹா ரலியல்லாஹு 3 பேரும் அஷரத்துல் முபஷரா ஆஷிகே ரசூல். எப்பா நீ யாரை திட்டி, அவங்கெல்லாம் இஸ்லாத்தில் பெரும்புகொண்ட பாக்கியங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்கள மாதிரிலாம் நம்மளால் சாதிக்க முடியாதுப்பா, மரியாதையை போனாங்க. நீங்கள் என்ன ரொம்ப பேசுறீங்க, திட்டி போடுவேன், நீங்கள் என்ன நபியா, இன்னும் மிரட்டிங்களே நீ நபியா, துவா ஒப்புக்கொள்ள போடுமா? 2 ரக்காயை தொழுதுட்டு அல்லாஹ் இவன் சொன்ன விஷயம்லாம் உனக்கு பிடிக்காதாக இருந்தால் உடனே உனக்கு தண்டனையை கொடு. திடீர்னு ஒரு பைத்தியக்காரன் வந்து அவன் தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஒரு மலையில் தேய்ச்சி கொண்டுட்டான். உஸ்துல் காபாவில் இருக்கு சொன்னதெல்லாம் உடனே பிடி. சின்ன வயசு ஒரு நாள் துவா செய்தாங்களா, யா அல்லாஹ் என் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கு, இன்னலி சிகாருன் அவுலாதுன் சிகாருன், எனக்கு பிள்ளைகள் எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கு, அவங்க எல்லாம் வாலிபமாகிற வரைக்கும் வயசை கொஞ்சம் நீட்டி கொடு. இந்த துவா கேட்டு 20 வருஷம் இருந்ததாக பைஹக்கியில் எழுதுறாங்க. நீங்க கேளுங்க பாக்க, நீங்க கேளுங்க, நம்ம பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளையா இருக்குது, யா அல்லாஹ் எனக்கு 120 வயசத்தா, கேட்டவன கிடைச்சிருமா? 2 வயசு கூட கிடைக்குமாங்க? அது கிடைக்கணும்னா அது ஒரு பெரிய பாக்கியம் இருக்கவே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை ஒப்புக்கொண்டான் என்றால் அது சாதாரணமான பாக்கியம் அல்ல, அது ஒரு தெய்வீகமான சக்தி. அந்த சக்தி ஹுப்புர் ரசூலை கொண்டுதான் கிடைச்சது. தன்னுடைய தாய் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். ரசூலுல்லாவை ஈமான் கொண்ட பிறகு சாதிர் ரலியல்லாஹு ஈமான் கொண்ட உடனே அவங்க தாயார் சாப்பிடல. ஹம்னா பின்த் அபு சுஃபியான், மகனே நீ என்ன விட்டுட்டு போயிட்டியா, நான் சாகு வரைக்கும் உண்ணாவிரதம், நீ ரசூலுல்லாவை வீசி எரிஞ்சிட்டு என்னைக்கு ஏன்ட்ட நீ வர்றியோ அப்பதான் நான் சாப்பிடுவேன், நான் செத்து இறந்த பிறகு கூட மக்கள் உன்னை பார்த்து சொல்லணும், தாயை கொன்ற கொடூரனேன்னு உன்னை பார்த்து கேவலமா பேசணும் என்று சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து பிளாக்மெயில் பண்ண அவருடைய அம்மா. முடிந்ததா? சொன்னார்கள், தாயே நீ யாரை விட்டுட்டு வர சொல்ற, என் ரசூலையா விட்டு வர சொல்ற, நீ இறந்தா நீ உனக்கு ஒரு உயிர் தான் அல்லாஹ் கொடுத்தான். லவ் கானத்தில்லகி மியத்து நஃப்ஸின் லஹரஜத் நஃப்ஸன் நஃப்ஸன், உனக்கு 100 உயிர் இருந்து ஒவ்வொரு உயிரும் ஒன்றன் பின் ஒன்றாக போனாலும் செத்து மடிந்தாலும் என் கண்மணியை விட்டுட்டு நான் வரமாட்டேன், என் ரசூலை விட்டுட்டு நான் வரமாட்டேன், போ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி ஒரு ஆடையை தைத்து கொடுத்து, நாயகமே இந்த ஆடையை நீங்க உடுத்து அழகு பார்க்கணும், நாயகமே நீங்க உடுப்பது என் கையாலேயே சொந்த தறியில நனைந்து கொண்டு இருக்கு, நாயகமே உடுங்க. ரசூலுல்லாஹ் உடுத்துட்டு வந்தாங்க. நபி உங்க அழகுக்கும் அந்த ஆடையினுடைய அழகுக்கும் ரொம்ப அழகா இருந்தாங்க ரசூல். உடனே ஒரு மனிதர், நாயகமே நீங்க கொடுத்த ஆடை எனக்கு, உடுத்த ஆடை எனக்கு தாங்களே, உடனே களைச்சு கொடுத்துட்டாங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏங்க நீங்க இந்த ஆடையை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்க, நபி அவங்கள் தேவையா இருக்கிறதுனால தானே கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, வேற நீங்க மற்ற நேரத்தில் கேட்கலாம் அல்லவா? நான் கேட்டது எதுக்கு, ஆடை இல்லாமலா கேட்டேன்? இன்னமா சஅல்துஹா லியுகஃபனு பிஹா, இந்த ஆடைக்கு என்னுடைய கஃபனாக, என் மைய நான் இறந்த பிறகு என்னுடைய கஃபன் துணி ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் ஒட்டிய இந்த துணியாக இருக்க வேண்டும் என்ற நேசத்தினால கேட்டேன். கேட்டது யார்? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியினுடைய விரிவுரையில் எழுதுவாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் கேட்டாங்க. தான் வஃபாத்தாக பிறகு கூட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தோடு வஃபாத்தாக வேண்டும் என்று நினைத்தார். சஹாபாக்கள்லேயே கல்வி ஞானம் அதிகம் கொடுத்தான் அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம 7 வருஷம் ஓதி இருக்கிறோம், பாசில் ஓதி இருக்கிறோம், எத்தனையோ பாசில் ஓதுறாங்க, நிறைய பட்டதாரிகள், நிறைய ஆலிம்கள் அல்லாமாக்கள் இருக்கிறாங்க. என்னத்தை ஓதினாலும் கற்றது கைமண் அளவு கலி, அதாவது அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் படித்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த மதரசாவிலும் பயிலவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் வளர்ந்தாங்க. என் கல்வியினுடைய வாசலே என்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ரசூல். ஃபாத்திமாவை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து வைத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்வியின் தகுதியினால தான் திருமணம் செய்து வைத்தாங்க. ஃபாத்திமா நாயகி அழுதாங்களாம், வாப்பா ஒரு ஏழை வாலிபருக்கு என்னை பேசி முடிச்சிருக்கீங்களே, உஸ்துல் காபாவில் வருது. சொன்னார்கள், நீ யாரை பார்த்து ஏழைன்னு சொல்ற, அவர் பணம் இல்லாத ஏழையாக இருக்கலாம். அலமுஹும் இல்மா அவ்வலுஹும் சில்மா அஃதலுஹும் ஹில்மா, குணத்தால் தங்கம், இஸ்லாத்திலே முதல் இஸ்லாத்துக்கு வந்தவர், சிறந்த ஆலிம். இன்னைக்கு பாருங்க, எதிர்கட்சி ஒருத்தன் இறந்துட்டு ஆளுங்கட்சிக்காரன் இறந்துட்டு எதிர்கட்சி தலைவன் சந்தோஷப்படுவான், அவன் மண்டையை போட்டான், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான உடனே, ரமலான்ல கத்தியால் குத்து கொல்லப்பட்ட உடனே எதிர்கட்சி தலைவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெட்ல இருந்து அழுதாங்களாம். மனைவி கேட்டாங்க, ஃபாஹிதா எதனாலங்க நீங்க இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்ததுக்கு அழுகுறீங்க, உங்க எதிரி இல்லங்க அவரு, நேற்று வரைக்கும் அவரை மானங்கடிமை பேசிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு அவர் இறந்துட்டார் சொல்லி அழுகுறீங்களே, நீ வாயை பொத்து. அவர் யார், சாதாரணமானாலா? லிமா ஃபகத الناس من علمه وحلمه وفضله, இந்த சமுதாயம் சிறந்த ஒரு ஆலிமை இழந்து விட்டது, இந்த சமுதாயம் ஒரு சிறந்த குணமுள்ள ஒரு புருஷனை இழந்து விட்டது. அவங்க எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அவங்கள மாதிரி ஒரு கல்வியான உலகத்தில் உண்டா? இன்னைக்கு எல்லா தரீக்காவினுடைய சில்சிலாவும் யார் பேர்ல தாங்க ஆரம்பிக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சூஃபிசம் என்ற தஸவுஃப் என்ற ஞானத்தையே ரசூலுல்லாஹ் யாருக்கு தான் கொடுத்தாங்க? வேறு எந்த சஹாபிக்கும் கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு எல்லா சில்சிலாவிலும் யாருடைய பேர் வருது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் வருது.
அத்தகைய ஒரு பெருங்குண்ட பாக்கியம் எதனால கிடைத்தது? ஹுப்புர் ரசூல். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் எந்த அளவு நேசம் வச்சிருந்தாங்க தெரியுமா? வஃபாத்தான உடனே சொன்னார்கள், எனக்கு நீங்க நறுமணம் பூசணும்னா எந்த அத்தரையும் பூசக்கூடாது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே அவங்களுக்கு பூசப்பட்ட அத்தரை நான் 30 வருஷமா வச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே அவங்களுக்கு பூசப்பட்டதெல்லாம் ஹனூத், அந்த ஹனூத்தை நான் மிச்சம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மிச்சத்தை தான் எனக்கு பூசணும். இன்னைக்கு தகப்ப இறந்தப்ப எடுத்து வச்சுட்டு எவனா எடுத்து வைப்பானாங்க? பயப்படுவான். நம்ம தகப்பன் ஒரு மாசத்துல நம்மளை எழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பயப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நறுமணம் 30 வருஷம் தான் பாதுகாத்து வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அடிவயிறு பகுதி தண்ணியான ஜனாசாவை அந்த தண்ணியை குடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது அந்த ஜனாசாவுடைய தண்ணியை குடிச்சாங்க. சொன்னார்கள், ஃபஅவுரஸனி அல்லாஹு குவ்வத ஹிஃப்லி. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தண்ணீரை நான் குடித்ததனால தான் அல்லாஹ் எனக்கு அபார மனசக்தியை தந்தான் சொல்வார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எனக்கு அபார மனசக்தி கிடைத்தது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜனாசா குளிப்பாட்டின தண்ணீரை நான் குடித்ததனால தான். சீரத்துல் ஹலபியாவிலே ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியில் இந்த செய்தி எழுதுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல 2 முஅத்தின்கள் இருந்தாங்க. ஒன்னு கண்ணி தெரியாத முஅத்தின் அம்ரு இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏங்க ஒரு பள்ளி வாசல்ல கண்ணி தெரியாத ஆளை வச்சா எவ்வளவு சிரமம் தெரியுமா? அம்ரு இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு டைம் சொல்லிட்டே இருக்கணும், வாங்க சொல்லுங்க டைம் ஆயிருச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு கண்ணி தெரியாத ஆளை முஅத்தினாக ஆக்குனாங்க? அது மட்டும் இல்லங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 பயணத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முஸல்லாவிலே நின்று இமாமத்து செய்யக்கூடிய பாக்கியம் கண்ணி தெரியாத ஒரு சஹாபி அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஏன்? வாங்க சொல்றதுக்கு குரல் வளம் மற்றவங்களுக்கு இல்லையா? அப்பாஸ் அலிதான் சத்தம் போட்ட 8 மைலுக்கு கேட்டுன்னு தப்சீர் ரூஹுல் பயான் எழுதுற. கற்பிணி கூட சத்தத்தை கேட்டா கற்பம் கலைஞ்சிருமா? அப்பாஸ் ரலியல்லாஹு சத்தம் போட்டான். ஒரு தடவை ஹுதைபியா ஹுனைன் போர்ல சத்தம் போட்டாங்க. ஓடினவங்களை பார்த்து, யா சுஹாபு ஷஜரா, ரசூலுல்லாஹ் விட்டு ஓடி விட்டவர்களை ஓடி வாருங்கள். பல மைல் அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவ்வளவு குரல் வளம் இருந்து கூட கண்ணு தெரியாத ஒரு சஹாபி அவர்களுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் முஅத்தினாக ஆக்கினார்? சுபுஹ் பாங்கு அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். 13 தடவை ரசூலுல்லாஹ்வை இமாமாக அவர்கள் நியமித்தார்கள். எதனால்? துணை இமாமாக. ரசூலுல்லாஹ்வுடைய முஸல்லாவில் நின்று இமாமத்து செய்யக்கூடிய ஒரு தகுதி ஒரு சாதாரணமான தகுதியா? அந்த தகுதி ஒரு கண்ணில்லாத ஒரு சஹாபிக்கு ஏன் கொடுத்தார்கள்? ஒரு ஹுப்புர் ரசூல் தான். அந்த செய்தியை சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தது. அபூதாவுதிலே கண்ணு தெரியாதவர் என்ற ஒரு பாடமே வருகிறது. ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண் என்ன வேலைன்னா ஒரே ரசூலுல்லாஹ்வை திட்டுறது. பெட்டுக்கு வந்துட்டா திட்ட ஆரம்பிச்சிடும். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் ஒரு பெரிய கோடாரி எடுத்து வச்சேன். இன்னைக்கு பேசுனா ஆளை போற்ற வண்டி தான் எடுத்து வச்சேன். பெட்டில் படுக்க வரும்போது பழையபடி பேச ஆரம்பித்தேன். தூங்கின பிறகு எனக்கு 2 பிள்ளைகள் அவருடைய காலடியில் படுத்து கிடக்கவே அவரை நான் கொண்டு விட்டேன். காலையிலே இந்த வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தது. யார் கொன்றா? நாயகமே. அப்படியே தடுமாறி கம்பு தள்ளிட்டு வந்து, நாயகமே நான் தான் கொன்னேன். நாயகமே நான் ஏன் கொன்னேன்னு விளக்கத்தை முதல்ல கேளுங்க. தஸ்திமுக்க ஓ தக்கா உஃபீக்க யார சொல்லலாம். உங்களை திட்டிக் கொண்டிருந்தா, உங்க விஷயத்துல அனாவசியமா தலையிட்டா. நாயகமே என்னோடு இல்லறத்துல சந்தோஷமா எனக்கு பங்கெடுத்துக் கொண்டால், எனக்கு அழகான 2 ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தால், இன்னலி இப்னைனி மிஸ்லுல் லுஅலுஐனி, முத்துக்களை போல 2 ஆண் குழந்தை என்னை பெற்று தந்திருக்கிறார். நாயகமே எனக்கு எந்த குறை வைக்கல, இல்லறபத்துல எந்த சுகத்திலும் எனக்கு குறை வைக்கல. ஆனா உங்களை திட்டினா, இன்னைக்கு திட்ட ஆரம்பித்தா, அஸ்ஜுர்ஹா ஃபலா தஸ்ஜுர் அன்ஹாஹா ஃபலா தன்தஹி, அவளை எச்சரித்தேன், விலகல. அவளை விளக்கினேன், அவர் விலகிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு முடிவோடு அவளை கொண்டு விட்டேன். உங்களை திட்டியவள் எனக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு குழந்தையை பெற்றெடுத்து தந்தாலும் சரி, அவள் தேவையில்லை என்று இன்று நான் அவளை கொன்று விட்டேன் என்று சொன்னேன். அதனால எல்லாரும் கத்தியை கொன்றாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். இது மாதிரி என்னுடைய மனைவி விட ரசூலுல்லாஹ் தான் எனக்கு நேசம் என்பதை நிரூபித்து காட்டிய காரணத்தினால தான், அந்த ஹுப்புர் ரசூலுனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முஅத்தின், நபியவர்களுடைய துணை இமாம் என்ற உயர்ந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே இம்மையிலும் ரசூலுல்லாஹினுடைய நேசத்தை பத்தி பேசணும்னா ஒரு மாநாடு இல்லைங்க, எத்தனாயிரம் மாநாடு போட்டாலும் நேசத்தை மட்டும் பேசி முடிக்க முடியாது. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, எனக்கு பின்னால வரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் தமிழகத்தின் சிலை சிறந்த பேச்சாளராக இருக்கிறதுனால அவங்களுடைய பேச்சுக்களை நீங்க கேட்கணும் என்பதனால என்னுடைய டயத்தை, எனக்கு கொடுத்த நேரத்தை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஆயுள் முழுவதும் நமக்கு ஹுப்புர் ரசூல் உள்ளவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசத்தை அதிகம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள் புரிவானாக. சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அதன் மூலமாக இம்மை மறுமை தொழிலில் பரக்கத்தையும் ஆயுள் பரக்கத்தையும் துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய தகுதியையும் எல்லா வகையான வளத்தையும் சஹாபாக்கள் ஹுப்புர் ரசூலின் மூலமாக பெற்றார்களோ அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒட்டுமொத்த எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என கேட்டுக்கொண்டு
எனக்கு பேசுவதற்கு நான் எதிர்பாராத விதமாக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சீரத்து மாநாட்டில் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாக மிலா குழுவிற்கும் என்னுடைய ஆசிரியர் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.